வடிவேலு ஒரு படத்தில் வந்து ரவுடியாக நடிப்பார். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து அவர்கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்துருப்பாங்க. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது, உன்னை எங்கேயாவது முட்டுச்சந்தில் நிறுத்திட்டாங்க அப்படின்னா இந்த பெட்டியை திறந்து பாரு மகனே, அதில் இருக்கிற பொருள் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வடிவேலும் அதே மாதிரி ஒரு முட்டுச்சந்தில் நிற்கிற போது அந்த பெட்டியை திறந்து பார்ப்பார். அதுக்குள்ளே ஒரு கத்தி இருக்கும். இது வந்து ஒரு காமெடி காட்சி. இந்த காமெடி காட்சி திமுகவுக்கு அப்படியே பொருந்தும். அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பெட்டி இருக்குது. அவங்க எப்போவெல்லாம் முட்டுச்சந்தில் மாட்டுறாங்களோ அப்போவெல்லாம் அந்த பெட்டியிலேருந்து எதையாவது ஒன்றை எடுத்து காமிச்சு மக்களை திசை திருப்புறது மட்டும்தான் இவங்களுடைய வேலை. அந்த பெட்டியில் என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு, வடமாநில எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, தமிழகத்தை வஞ்சிக்கிறார்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி தமிழக ஊடகத்துக்கிட்டேயும் இதே மாதிரி ஒரு பெட்டி இருக்குது. திமுக ஆட்சியை பற்றின விமர்சனங்கள் வந்து அதிகமாகுதா, திமுக ஆட்சியில் நடக்கிற இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரங்கள், கஞ்சா விற்பனை, போதை மருந்து விற்பனை, இதையெல்லாம் பற்றி மக்கள் ஏதாவது பேசுகிறாங்களா, அதை பற்றின விவாதம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை வருதா அப்படின்னா என்ன பண்ணணும்? கபால்னு அந்த பெட்டியை திறந்து அதிமுகவில் உட்கட்சி பிரச்சனை, அதிமுக கட்சி உடைய போகிறதா, அதிமுகவை உடைக்க பார்க்கிறதா பாஜக, இப்படியெல்லாம் வந்து தலைப்பில் டிவியில் விவாதம் பண்ணணும். அதுக்கு தான் வந்து அந்த பெட்டியை வச்சுருக்காங்க. அவங்க நேற்றுலேருந்து ஊடக விவாதங்களில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதிமுகவை சேர்ந்த மூத்த முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த அத்திக்கடவு திட்டத்தோடைய வெற்றி விழாவில் கலந்துக்கல. அது ஏன் கலந்துக்கல அப்படின்னு ஊடகவியலாளர்கள் கேட்கும்போது, இல்லை அந்த இடத்துல வந்து எம்ஜிஆருடைய படங்கள், ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள் இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் நான் கலந்துக்கல அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவில் உட்கட்சி பூசல், எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் சண்டை, எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குகிறார், இன்னைக்கு செங்கோட்டையன் பின்னாடி வந்து 30 மாவட்ட செயலாளர்கள் வந்துட்டாங்க, அந்த ரேஞ்சில் வந்து அடுக்கிட்டே போகிறாங்க, அதை அப்படியே பில்டப் பண்ணிகிட்டே போகிறாங்க. உங்களுக்கு இது மேலோட்டமாக இந்த செய்திகளை பார்க்கும்போது ஆமாம் தானே, ஏங்க அவர் தான் சொன்னார் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணலாம். ஆனால் அதற்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் யார் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. எம்ஜிஆருக்கு வந்து பக்கபலமாக இருந்திருக்காரு. அதற்கு பிறகு அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னா முதல்ல தேடுற ஒரு நபர் யார் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் தான். ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த பயண திட்டத்தை போட்டு தர்றது செங்கோட்டையன் அவர்கள் தான். செங்கோட்டையன் அவர்கள் என்ன ரூட்டு போட்டு தராரோ அந்த ரூட்டை கேள்வியே கேட்காம ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக மிக நம்பகமான தலைவர். அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த கூவத்தூர் கலாட்டா நடக்கிற போதே, அப்போ அதிமுகவில் அடுத்த முதல்வர் யாரு அப்படிங்கிற பேச்சு வரும்போதே முதல் ஆப்ஷனாக இருந்தவரே செங்கோட்டையன் அவர்கள் தான். ஆனால் அந்த டைமில் வந்து நம்மளாலெல்லாம் இது ஆகாதுங்க, இந்தளவுக்குலாம் நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக ஓப்பனாக சொல்லிவிட்டு அவர் ஒதுங்கிட்டார். ஒதுங்கினதுக்கு அப்புறமா தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பு போச்சு. எடப்பாடி பழனிசாமியோடைய அமைச்சரவையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எந்த விதமான சர்ச்சைகளுக்கும் இடம் கொடுக்காமல் வேலை பார்த்த ஒரு அமைச்சர் யாருன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள். அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இப்போ எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசுகிறாரே, எதிர்த்து வந்து கட்சியை உடைக்க போகிறாரு அப்படின்லாம் நினைக்கிறத விட அபத்தமான விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் வந்து திமுகவுக்கு போயிருந்த போதும் கூட இப்போவும் அதிமுக மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு இருக்கக்கூடிய மிக சிலரில் வந்து செங்கோட்டையன் அவர்களும் ஒருவர். இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் நம்ம சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே செங்கோட்டையனை விட ஒரு படி கீழே தான், அவருடைய ஜூனியர்ஸ் தான். அதனால் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை பேசணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஆனாலும் வந்து செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தாரு தானேங்க, அவர் தான் சொல்கிறாரு நீங்கள் வந்து ஜெயலலிதா படத்தை வைக்கல, எம்ஜிஆர் படத்தை வைக்கல, அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஏதோ ஒன்று இருக்குது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், அதிமுக கட்சியில் சில மனக்கசப்புகள் இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அது எல்லா கட்சியிலையும் இருக்கிற மாதிரி அந்த கட்சியிலையும் இருக்குது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் எல்லாமே கட்சியை உடைக்கிற அளவுக்கு இருக்கான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பாஜகலையும் இதே மாதிரி கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள் இருக்குது. திமுகவிலையும் இருக்குது. அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால எவனும் பேசுறதில்ல. அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கொத்தடிமையாகவே மாறிட்டதுனால வேறு யாரும் பேசுறதுக்கு வழியும் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஆனால் அதிமுகவோ பாஜகவிலையோ வந்து எதிர்ப்பு குரல்கள், வெளிப்படையாக பேசுகிற அந்த விஷயமெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கத்தான் செய்யும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அதிமுகலையும் பாஜகலையும் இருக்கிறது தான் ஜனநாயகம், திமுகவில் இருக்கிறது தான் பாசிசம். ஏன்னா அங்கே அந்த ஒற்றை தலைமை, அதை எதிர்த்து எவனுமே கேள்வியே கேட்க முடியாதுங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி அந்த கட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க வந்து இந்த கட்சிகளை பார்த்து விமர்சனம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தனியாக வைங்க.
இப்போதைக்கு அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியவில்லை, கட்சியினருடைய கருத்துக்களை வந்து நேரடியாக அவர்கிட்ட சொல்ல முடியல அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை வந்து டைரெக்டாக கான்டாக்டே பண்ண முடியலைங்க, எதுவாக இருந்தாலும் கீழ் இருக்கிறவங்ககிட்ட சொல்லித்தான் அவர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, அந்த கருத்தை நம்ம அவங்களுக்கு போய் சேருதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னை சுற்றி ஒரு சுவர் எழுப்பிக் கொள்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னை வந்து ஒரு ஜெயலலிதாவை தான் நினச்சிக்கிறார். ஜெயலலிதா அம்மா எப்படி முடிவெடுப்பாங்களோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறது தான் திரு எடப்பாடி பழனிசாமியோடைய நோக்கம். தன்னை வந்து அப்போ தான் வந்து ஒரு மாபெரும் தலைவராக, ஜெயலலிதா அம்மாவுக்கு நிகரான ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆசை. அதை நோக்கித்தான் அவர் பயணம் பண்ணுறாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா எப்படி வந்து பாஜகவை நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் தானும் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அங்கே தான் வந்து சிக்கலே வருது. நம்ம வந்து ஜெயலலிதா அம்மாவை பார்க்குறது வேற, அவங்க இருந்த வரைக்கும் இங்கே பாஜகவோட தேவையே இல்லை, அது வேறு விஷயம். ஏன்னா திமுகவை எதிர்க்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதே ரேஞ்சில் தான் வச்சு பார்க்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்மளால் பார்க்க முடியும்? அங்கே தான் வந்து சிக்கலே வருது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துக்கு எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் அவர் வந்து தன்னை வந்து ஒரு மற்றவங்களை விட ஒரு படி மேலே வச்சு அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனுடைய வெளிப்பாடு தான் வந்து இந்த கம்யூனிகேஷன் கேப். இவரை வந்து ரீச் பண்ண முடியல, இவர்கிட்ட சொல்ல முடியல, எதையுமே பேச முடியல அப்படிங்கிற அந்த கம்யூனிகேஷன் கேப். ஆனால் இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது யாராவது கட்சியில் வந்து மனக்கசப்புகளோடு இருக்காங்க, கருத்து வேறுபாடுகளோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவர் உடனடியாக இறங்கி வந்து அவங்களோட பேசுறதுக்கு தயாராக இருக்கார், பேசிக்கிட்டும் இருக்கார் அப்படிங்கிற தகவல்களும் வருது. அதனால தான் இந்த 4 வருடமாக கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி இல்லை, யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் கட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி கீழே இறங்கி வந்து பேசுகிறாரு. இந்த விஷயத்துலேயும் செங்கோட்டையன்கிட்ட அவர் பேசி சமாதானப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக பிரச்சனையாக மாற்றுறது யார் அப்படின்னா ஊடகங்கள் தான். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் லைட்டை திருப்பாமல் இருக்கணும். அதனால் அதிமுகவுடைய பிரச்சனையை பேசுவாங்க, பாஜகவுடைய பிரச்சனையை, உட்கட்சி பிரச்சனையை பேசுவாங்க, இந்த கூட்டணி விவகாரங்களை பற்றி பேசுவாங்க, இதெல்லாம் பேசுவாங்களே தவிர தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஆட்சியை பற்றி விமர்சித்து ஒரு விவாதம் கூட பண்ண மாட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவை. அதே மாதிரி திமுகவுக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போது அதிமுகவை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க நிம்மதியாக அவங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்பாங்க. ரெண்டாவது, அதிமுகவை பாஜக உடைக்க பார்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளப்பி விட்டாங்க அப்படின்னா இந்த செய்தியை பார்க்குற அதிமுககாரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பாஜக மேலே கோபம் வரும், வெறுப்பு வரும், ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாகும். ஏற்கனவே இருக்குது, அது இன்னும் பெருசாகும். அதுதான் வந்து திமுகவுக்கு வேணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்கக்கூடாது. அப்படி வச்சா அது அவங்களுக்கு ஆபத்துன்னு நல்லா தெரியும். ஒருவேளை அப்படி கூட்டணி வச்சாலுமே அவங்க அந்த முழு பலத்தோடு இருக்கக்கூடாது. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது, பாஜக தான் வந்து அதிமுகவை உடைக்க பார்க்குது அப்படின்னு தொடர்ச்சியாக இவங்க பேசி பேசி பிரச்சாரம் பண்ணி அதை வந்து ஒரு வகையில் வந்து அதிமுகவினரே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நம்ப ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒருவேளை தேர்தல் சமயத்தில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அந்த கூட்டணி உருப்படுமா? ஏன்னா அதிமுககாரங்க ஏற்கனவே பாஜகக்காரங்க மேலே வெறுப்பாக இருக்கிறாங்க. அந்த கட்சி மேலே வெறுப்பாக இருக்கிற போது எப்படி அவங்க வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்காக வேலை செய்வாங்க? அப்போது அந்த கூட்டணியுடைய முழுமையான பலம் வெளிப்படாது. அதுதான் திமுகவுக்கு வேணும். ஸோ இதற்காக செய்யக்கூடிய அரசியல் தான் இந்த கலைபரங்கள், இந்த டிவி விவாதங்கள், மற்றவர்கள் பேசுவது எல்லாமே இதுதான். ஸோ அதனால் அதிமுகவினர் ஒருவேளை இதை பார்த்தாங்க அப்படின்னா இதை வந்து கடந்து போகிறது தான் உங்களுக்கான புத்திசாலித்தனம், அதுதான் நல்லதும் கூட. அப்படி இல்லாமல் இதற்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு களத்தில் குதித்து நீங்கள் பாஜகவை திட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் திமுக விரிச்ச வலையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, மறுபடியும் இந்த வலையிலையும் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே மாதிரி பாஜகவினருக்கும் நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை பாஜகவினர் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது, புத்திசாலித்தனம்.
நிறைய பேர் இதில் உள்ள குதித்து என்ன பண்ணுறாங்க, அமித்ஷாவுடைய ராஜதந்திரத்தை பார்த்தியா, எங்களையே நீ கூட்டணி வேண்டான்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்ன ஆக போகிற பாரு அப்படின்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் தேவையில்லாதது. அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தை பாஜகவினர் பேசுகிறதே தேவையில்லை. ஏன்னா அதே மாதிரி நம்மளுடைய உட்கட்சி விவகாரத்தை அவங்க பேசினாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது முழுமையாக அந்த திமுக எதிர்ப்புலேருந்து நான் பாஜகவினரையும் அதிமுகவையும் மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே செய்யக்கூடிய நாடகங்கள், இவங்களுடைய திட்டமே அதுதான். அப்போ நீங்கள் இதுக்கு ஈல்டாகிட்டீங்க அப்படின்னா திமுக அதில் ஜெயிச்சதாக அர்த்தம். அதனால் திமுக விரிச்ச வலையில் மாட்டிக்காமல் திமுக மேலே மட்டும் லைட்டை திருப்பி அவங்க செய்யக்கூடிய தவறுகளை பேசி இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய அலங்கோலங்களை பற்றி பேசுகிறது தான் சரியாக இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து செய்வோம். நன்றி.